எவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலமும் அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்பதையும் யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 அதனை நிரூபிக்கிறது என்பதையும் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என பவுல் அப்போஸ்தலர் சொன்னதன் மூலமும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 7:20. அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற அந்த பாவமே அப்படி செய்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ள வாசமாயிருக்கிற அந்த பாவமே அப்படி செய்கிறது. அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் பாவ சுபாவமே நாம் விரும்பாததை செய்ய நம்ம தூண்டுகிறது. பாவ சுபாவமே நாம் விரும்பாததை செய்ய நம்ம தூண்டுகிறது. இதை பற்றி நாம் விவரமாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரை நீரங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரே நீரங்களை முடிசூட்டினீர். அதற்காக உமக்கண்டென்றைக்கும் ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே. அதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய உண்மைகள் புதியவைகளாயிருப்பதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, இப்பொழுது இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. Amen and amen and amen. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ நான் கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்லியிருந்தேன், ஒருவன் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழியே அவன் அறியாதிருந்தான். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியே, ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை அவன் அறியாதிருந்தான். ஆனால் அவனை பாவ சுபாவம் மேற்கொள்ளும் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்.
இந்த பாவ சுபாவம் அவனை மேற்கொள்ளும் பொழுது பலமான மாம்ச இச்சைகள் அவனில் தோன்றும் என்று நான் சொல்லியிருந்தேன். அது மட்டுமல்ல, மாம்சத்தின் கிரியைகளும் அவனில் செயல்பட ஆரம்பிக்கும் என்றும் நான் சொல்லியிருந்தேன். பலமான மாம்ச இச்சைகள் அவனிலே ஆரம்பமாகும், மாம்சத்தின் கிரியைகள் அவனில் செயல்பட தொடங்கும். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கையாக போய் கொண்டிருப்பதை அவன் உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ பவுல் அப்போஸ்தலரும் அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை அனுபவித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்குள்ள மகா மோசமான ஒரு மாம்சத்தின் கிரியை உண்டு. அந்த கிரியை என்னென்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மார்க்க பேதம் என்று சொல்லியிருந்தேன். மார்க்க பேதம். அப்போ மார்க்க பேதம் என்ற மாம்சத்தின் கிரியைகளுக்கு உட்பட்டவர்கள். மார்க்க பேதம் என்ற மாம்சத்தின் கிரியைக்கு உட்பட்டவர்கள் அவ்வளவு இலகுவாக மனம் திரும்ப மாட்டார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், வஞ்சகாவி அங்கே செயல்படுகிறத நிமித்தம் அவ்வளவு இலகுவாக மார்க்க பேதம் என்ற மாம்சத்தின் கிரியைக்குள் மாட்டப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் அவ்வளவு இலகுவாக வெளியே வர முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் வஞ்சக ஆவியினுடைய உச்சக்கட்டமான ஏமாற்றத்துக்கு உட்பட்ட பரிசேயரை நோக்கி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 21:32 சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தை இப்பொழுது பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன். அப்போ இந்த மார்க்கபேதம் என்ற மாம்சத்தின் கிரியை, அதாவது மோசமான ஒரு வஞ்சக ஆவியினால் நடத்தப்படுகிறது என்பதையும், அதாவது அந்த மாதிரியான மாம்சத்தின் கிரியைகளுக்குள் மாட்டுப்பட்டவர்கள் இலகுவாக மனம் திரும்ப முடியாது என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 21:31-32 மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். மாம்சத்தின், அதாவது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மார்க்க பேதம் என்ற மாம்சத்தின் கிரியைக்குள்ள உட்பட்ட கிறிஸ்தவர்கள் அவ்வளவு இலகுவாக மனம் திரும்ப மாட்டார்கள் என்பதை மத்தேயு 21:31-32 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பதன் மூலம் நிரூபித்திருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மத்தேயு 21:31-32 ஆயக்காரரும் பேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் பேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். அப்போ இதன் மூலம் அவர் சொல்லுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால், மார்க்க பேதத்துக்கு உட்பட்டிருக்கிற நீங்கள் அவ்வளவு இலகுவாக மனம் திரும்ப இயலாது. ஆயக்காரரும் பேசிகளும் மனம் திரும்பினதை நீங்கள் கண்டீர்கள், அப்படி கண்டும் நீங்கள் மனம் திரும்பவில்லை. அப்போ இன்னொரு வழியில் பார்க்க போனால், அப்போ கிறிஸ்து பேசிகளும் மாயக்காரருடைய பாவச் செயல்களை ஒத்துக்கொள்கிறாரோ என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் கேட்பார்கள். இல்லவே இல்லை.
ஆனால் ஆயக்காரரும் வேசிகளும் தம்முடைய தவறை உணர்ந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மார்க்க பேதம் என்ற பொய்யான மத கோட்பாட்டுக்குள் சிக்கிக்கொண்டவர்கள், மார்க்க பேதம் என்ற மாம்சத்தின் கிரியைக்குள் சிக்கிக்கொண்டவர்கள் அவ்வளவு இலகுவாக வஞ்சக ஆவியின் பிடியில் இருந்து விடுபட மாட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மனம் திரும்புவது அவர்களுக்கு முடியாத காரியம். முடிவில் இவர்கள் தங்களுடைய ஆத்துமாவையே இழந்து போகக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 23:15 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை நோக்கி சொன்ன வார்த்தையின் நிமித்தம் அவ்வளவு இலகுவாக இவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். இறுதியில் தங்களுடைய ஆத்துமாவையே இழந்து போவார்கள் என்பதை பற்றி மத்தேயு 23:15 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறத பார்ப்போம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகன் ஆக்கிறீர்கள். அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். அப்போ என்ன அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்கள்கிட்ட வந்து சேர்ந்த மனுஷர்கள், உங்களை நம்பி வந்த மனுஷர்கள், அவர்கள் இரட்டிப்பான நரகத்துக்கு போவார்கள். காரணம், அவர்கள் உங்களுடைய வழியை பின்பற்றுவார்களே தவிர சத்தியத்தின் வழியை அவர்கள் பின்பற்ற போவதில்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! அப்போ என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் நரகத்துக்குள்ளே போவீர்கள். நீங்கள் நரகத்துக்குள்ளே போவது மட்டுமல்ல, உங்களை நம்பி வந்த மனுஷர்கள், அவர்களை பிடிக்கிறதுக்காக சமுத்திரத்தையும் பூமியையும் நீங்கள் சுற்றி திரிந்து அவர்களை பிடித்திருக்கிறீர்கள். அவர்களோ உங்களை விட இரட்டிப்பான நரகத்துக்குள்ளே அவர்கள் போவார்கள். ஏனென்று சொன்னால், உங்களை நம்பி வந்த அவர்களும் மார்க்க பேதம் என்ற மாம்சத்தின் கிரியையினால அவர்களும் பிடிபட்டிருக்கிறபடியினால் அவ்வளவு இலகுவாக அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். ஆனபடியால் உங்களை விட இரட்டிப்பான நரகத்தின் மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி மத்தேயு 23:15 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக கவனமாக, இது மிக முக்கியமான, அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த மார்க்க பேதமண்ட மாம்சத்தின் கிரியையினால் முற்று முழுதுமாக அந்த வஞ்சக ஆவியினால் பிடிபட்டிருக்கிறபடியினால் இதை பற்றி நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ மார்க்க பேதம் என்ற மாம்சத்தின் கிரியை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் நன்மையான பகுதியிலிருந்து ஆரம்பமானது. மறுபடியும் சொல்கிறேன், மார்க்க பேதம் என்ற மாம்சத்தின் கிரியை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் நன்மையான பகுதியிலிருந்து ஆரம்பமானது. ஒருவனுடைய பார்வைக்கு நன்மையானது போல தோன்றுவதை அவன் ஏற்றுக்கொண்டவுடன் உடனடியாகவே அது அவனை தீமையான பகுதிக்குள்ள கொண்டு செல்கிறது. தீமையான பகுதிக்குள்ள கொண்டு செல்கிறது. நன்மையும் தீமையும் ஒரே மரத்திலே உண்டு என்பதனை அவன் அறியாததன் நிமித்தம் இலகுவாக அந்த மாம்சத்தின் கிரியைக்குள் அகப்பட்டு கொள்கிறான். ஏராளமான கிறிஸ்தவர்கள்
இந்த மாதிரியான மார்க்க பேதமண்ட மாம்சத்தின் கிரியைக்குள் அகப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோ தங்களுடைய பார்வைக்கு நன்மையாக இருக்கிறதென்று சொல்லி நன்மையானதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் தீமைக்குள்ள கொண்டு போகப்படுகிறார்கள். அப்போ நன்மையும் தீமையும் ஒரே மரத்திலேயே உண்டு என்பதை அவர்கள் அறியாததன் நிமித்தம் நன்மை என்றதை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது உடனடியாக அவர்கள் தீமைக்குள்ள இழுத்து செல்லப்படுகிறார்கள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அப்படியே நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்மை என்று சொல்லி நன்மையானது என்று சொல்லி அந்த விருட்சத்தின் கனியை அவர்கள் சாப்பிட்டார்கள். அவர்கள் தீமைக்குள்ள போய் விழுந்தார்கள். அப்போ அதனில் இருந்து அவ்வளவு இலகுவாக மனுஷனால் விடுதலை பெற முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அது சாத்தியப்படவில்லை. காயினால் அது முடியவில்லை. கோடான கோடி மனுஷர்களால் அது முடியவில்லை என்பதனை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு நியாய பிரமாணத்தை இணைத்து அப்போ பவுல் அப்போஸ்தலருக்கு இது என்ன மாதிரி செயற்பட்டதுன்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு நியாய பிரமாணத்தை இணைத்து ரெண்டிலும் நிலைத்திருப்பது நல்லது என்று பவுல் அப்போஸ்தலர் கருதினார். அதனை அவர் தன்னுடைய சுயபலத்தில் நடைமுறைப்படுத்த முயற்சித்த பொழுது நன்மையாக தோன்றிய நியாய பிரமாணமே பவுல் அப்போஸ்தலருக்கு தீமையாக போய்விட்டது என்று சொல்லி ரோமர் 7:12-13 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதனுடைய பிரதிபலனாக அப்போஸ்தலர் தான் செய்ய விரும்பின நியாய பிரமாணத்தை செய்யாமல் தான் செய்ய விரும்பாத பாவ செயல்களை அவர் செய்தார் என்பதை அவரே தன்னுடைய வாயினால் சொல்லியிருக்கிறார். இதே நிலைமை கிறிஸ்தவர்களில் கொள்ள நோய் போல பரவி இருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்கள் தாங்கள் நன்மை செய்கிறதாக நினைக்கிறார்கள். அப்போ நன்மை செய்ய என்று சொல்லி அவர்கள் நன்மையை செய்ய முயற்சிக்கும் பொழுது அவர்கள் தீமையை செய்யுமாறு வற்புறுத்தப்படுகிறார்கள். ஆனபடியால் தங்களுடைய நிலைமையை அவர்கள் அறியாமல் பிசாசுக்கு அவர்கள் கொள்ளையாய் போனார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது கொள்ள நோய் போல பரவி இருக்கிறது. கிறிஸ்தவர்களிடத்தில் இந்த மார்க்க பேதம் என்ற மாம்சத்தின் கிரியை கொள்ள நோய் போல் பரவி இருக்கிறது. அதனாலே பிடிபட்டவர்கள் அவ்வளவு இலகுவாக திரும்புவதில்லை. அப்போ இந்த கொள்ள நோயாகிய அந்த பாவத்தின் ஆதிக்கத்தில் இருந்து தப்புவதற்கு தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரே வழி கிறிஸ்துவின் சிலுவையே. கிறிஸ்துவின் சிலுவையே இதுவே ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட வழியாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த வழியையும் தேவன் பிரகடனப்படுத்தவில்லை. 1 கொரிந்தியர் 2:2 அதனை தெளிவாக நிரூபிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு சொல்லியிருந்தார். அதுவே சிலுவையின் செய்தியாகும். அதுவே கிருபையின் செய்தியாகும். அதுவே விசுவாசத்தின் பிரமாணமாகும். வேறு எந்த விசுவாசத்தையும் தேவன் கணக்குக்கு எடுப்பதில்லை. வேறு எந்த விசுவாசத்தையும் தேவன் கணக்குக்கு எடுப்பதில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஒருவனுடைய விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் முழுதுமாக நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்போ ஒருவன் சிந்தித்து அறிய வேண்டியது என்ன?
அதாவது பவுல் அப்போஸ்தலரால் சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களை பரிசீலனை செய்து அவன் சிந்தித்து அறிந்து கொள்ள வேணும். அப்போ என்னத்தை அவன் சிந்தித்து அறிந்து கொள்ள வேணும் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என பவுல் எதற்காக கூறியிருந்தார்? நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன காரணத்திற்காக பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 2:2 இந்த வேத வாக்கியத்தை கூறியிருந்தார் என்பதை நாம் பரிசீலனை செய்ய வேணும். அப்பொழுது நமக்கு தெரியும் ஒருவனுடைய விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில முற்று முழுதுமாக நிலைத்திருக்கவில்லையா இருந்தால், இல்லாம போனால் ஒரு பொழுதும் என்ன மாதிரி என்று சொன்னால் அந்த மாதிரியான விசுவாசத்தை தேவன் கணக்குக்கு எடுக்க மாட்டார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருவனுடைய விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் இல்லையா இருந்தால் அந்த விசுவாசத்தை தேவன் கணக்குக்கு எடுக்க மாட்டார். ஆனபடியால் தான் 1 கொரிந்தியர் 2:2 என்ன காரணத்துக்காக பவுல் அப்போஸ்தலர் இப்படி சொன்னார் என்று சொல்லி மனுஷன் அதை பரிசீலனை செய்வது நல்லது. அடுத்தது 2வது எதற்காக 1 கொரிந்தியர் 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என பவுல் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறார். அடுத்தது எதற்காக 1 கொரிந்தியர் 1:17 ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் என்று சொல்லி என்ன காரணத்திற்காக பவுல் அப்போஸ்தலர் சொன்னார்? அப்படியானால் தண்ணீரில் ஞான ஸ்நானத்தை பவுல் அப்போஸ்தலர் உதாசீனம் செய்கிறாரோ? ஒரு பொழுதும் இல்லை. கிறிஸ்துவின் சிலுவைக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார். அடுத்ததாக எதற்காக 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருந்தார். அப்போ இதுகளை நாம் கிறிஸ்தவர்கள் இந்த வேத வாக்கியங்களை திருப்பி என்ன காரணத்துக்காக பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால இப்படி சொன்னார்? அப்போ சொன்ன காரணம் என்ன என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில முற்று முழுதுமாக தங்கி இருக்க வேண்டும். அப்படி இல்லையா இருந்தால் தேவன் அதை கணக்குக்கு எடுக்க மாட்டார். அடுத்தது எதற்காக கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அன்றி வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கின்றது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கின்றேன் என பவுல் அப்போஸ்தலர் கூறியிருந்தார். அப்போ நாம் அறிய வேண்டியது என்ன மாதிரி என்றால், இந்த வேத வாக்கியங்களை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசீலனை செய்து ஒரு முடிவுக்கு வர வேணும். அது என்ன முடிவுக்கு வர வேணும்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் அந்த விசுவாசத்தை தேவன் கவனத்துக்கு எடுத்துக்கொள்வார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிலே ஒருவனுடைய விசுவாசம் நங்கூரமிடப்படவில்லையா இருந்தால் தேவன் அவனுடைய விசுவாசத்தை கணக்குக்கு எடுக்க மாட்டார். ஆனபடியால் தான் இந்த வேத வாக்கியங்களை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். இதை நீங்கள் பரிசீலனை செய்ய வேணும். இது என்ன சொல்கிறதுன்றதை பரிசீலனை செய்ய வேணும். அப்போ முழு வேத வசனமும் ஏதோ ஒரு வழியில்
கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையுமே பிரகடனப்படுத்துகிறது என்று சொல்லி யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 இந்த 3 வேத வாக்கியங்களையும் பரிசீலனை செய்யும் பொழுது யார் இந்த இயேசு கிறிஸ்து, அவர் ஏன் வந்தார், அவர் சிலுவையிலே என்ன செய்தார், இதுதான் சுவிசேஷம். இதனை அறிந்து கொள்ளக்கூடிய முறையில் தெளிவாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வாக்கியத்தை ஒருவன் பரிசீலனை செய்யும் பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே விசுவாசம் என்ற முடிவுக்கு அவன் இலகுவாக வந்து அதில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ அதனை அறியும் வரையும் நாம் விரும்பாததை செய்ய வேண்டியது தவிர்க்க முடியாத அன்றாட நியதியாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் அதனை அறியவில்லை, ஆனபடியால் விரும்பினதை செய்யாமல் தான் விரும்பாததை அவர் செய்தார் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ சிலுவையின் செய்தியை பற்றி சில உண்மைகளை நாம் அறிந்தே ஆக வேண்டும். அது எப்படி எனில் கிறிஸ்துவின் சிலுவையே விசுவாசத்தின் அஸ்திபாரமாகும். கிறிஸ்துவின் சிலுவையே விசுவாசத்தின் அஸ்திபாரமாகும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் இல்லையா இருந்தால் மாம்சத்தின் கிரியைகள் தலதூக்கும், பலமான மாம்ச இச்சைகள் தலதூக்கும். மார்க்க வேதம் என்ற மாம்சத்தின் கிரிய தலதூக்கும், ஆத்துமாவியே இழந்து போக வேண்டி வரும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அஸ்திவாரம். இது உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவனால் நியமிக்கப்பட்டது. இது பற்றி 1 பேதுரு 1:18-20 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அஸ்திவாரத்தில் தன்னுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பாத எந்த மனுஷனும் புத்தி இல்லாத மனுஷன் என நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:26-27 சொல்லி இருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ 7:26-27 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த அஸ்திபாரம் இல்லாத எந்த விசுவாசத்தையும் நோக்கி பெருவெள்ளம் வரும், காற்று அடிக்கும், வீட்டில் மேல் மோதும், அந்த விசுவாசமும் விழுந்து விசுவாசியும் விழுந்து முற்று முழுதுமாக எல்லாம் ஒரு செகண்டுக்குள்ளேயே இல்லாமல் போகும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7:26 மத்தேயு 7:26-27 உறுதிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன்.
இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.